சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மிக்கைல் தாலுக்கும் பாஸ்கோ அப்ராமோவிச் அப்படிங்கிற ஒரு கிராண்ட் மாஸ்டருக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் 1982 நடக்குது. இந்த ஆட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 1900 பில்ஸ்பரி அப்படிங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் கேம்பிட்க்கு அகெயின்ஸ்டாக ஆர் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ்பரி அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங்கை வந்து பார்த்திங்கன்னா அவர் உருவாக்குனார். அந்த ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட அந்த 2000 அந்த லெவல் வரைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்ஸ்பரி அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சார்ந்ததாக இருந்தது. அதே லைனை வந்து பார்த்திங்கன்னா மிக்கைல் தாலும் ஒரு தடவை வந்து ஆடிருக்காரு, பல தடவை ஆடிருக்காரு. பட் இந்த கேம் ரொம்ப நோட்டபிளான ஒரு அட்டாக்கிங் பயங்கரமான ஒரு அட்டாக்கை வந்து இங்கே உருவாக்கியிருப்பார். ஸோ ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அண்ட் மிக்கைல் டால் வந்து நம்ம நிறைய கேம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பல கேம்ஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். பட் இந்த கேம் வந்து டோட்டலாக வந்து அவரோட பிளேயிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஓப்பனிங்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். டால் வந்து கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஜென்ரலாக. பட் இங்கே C4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுதான் சொல்லியிருந்தேன், ஓப்பனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடிருக்காரு அப்படின்னு சொல்லி. அடுத்து பான் டு E6. ஸோ கேம் வந்து இமீடியட்டாக வந்து ஒரு குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் லைனாக வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பொசிஷன் ஆகுது. ஸோ பிஷப் E7, C takes D5, E takes D5, இதை எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ பிஷப் F4, அதுக்கப்புறம் நைட்டு டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பான் டு E3 கேசல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் டால் வந்து பிஷப்பை வெளியில் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் B6 போடுறாரு. இந்த B6 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பில்ஸ்பரி அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து நமக்கு வந்து அமையும். இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நைட் F3 விளையாடுறாரு. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த குயின்ஸ் கேம்பிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேன் ஷூட் அப் பண்ணிவிட்டு ஸ்லோவாக குயின் சைடில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு நம்ம இந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பிளாக்கு. பட் இங்கே ஒயிட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிங் சைடு அட்டாக். ஸோ எப்படி பண்ணுறாருன்றதை பாருங்கள். C5, அடுத்து நைட் E5, பிஷப் டு B7 போகிறாரு. அதே போல் இந்த பிஷப் B7க்கு பதில் நைட் D7 விளையாட முடியாது. ஏன்னா சில டாக்டிக்கல் ஐடியா இருக்குது. எக்ஸாம்பிள் நைட் C6 போகலாம். குயின் E8க்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா இந்த நிலையில் நீங்கள் வந்து நீங்கள் சிம்பிளாக போய் கேப்சர் பண்ணிங்க ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து வேஸ்ட் தான். பட் அதுக்கு பதில் நைட் B5 விளையாட போகிறீங்க. நீங்கள் எந்த மூவ் பண்ணாலும் நைட் C7 வர்றதை தடுக்கவே முடியாது. ஸோ நைட்டை சேலஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் தென் நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு ரூக்கை வந்து எண்டிங்கில் கேப்சர் பண்ணிடலாம். அந்த காரணத்தினால பிஷப் B7 ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் குயின் F3. இதுதான் வந்து இந்த நைட் F3லேருந்து E5க்கு கொஞ்சம் இயர்லியராக போகிறதுக்கான ஒரு முக்கியமான ஐடியா என்ன அப்படின்னா குயின் F3 போயிட்டு குயின் S3 போயிட்டு இங்கே வந்து கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்ணுறது. ஸோ குயின்ஸ் கேம்பிட்டில் பில்ஸ்பரி அட்டாக்னால் இதுதான் வந்து சுருக்கமாக இந்த அட்டாக் தான் அவர் பண்ண போகிறாரு. நைட் D7 விளையாடுறாரு. பெஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் C6 போட்டு சென்டரை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறது. கேசல் பண்ணாக்கா C takes D4, அதுக்கப்புறம் நைட் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஈக்குவலான ஒரு கேமை பார்த்துருக்கலாம். பட் கேமில் ஒரு நைட் D7 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கேசல்ஸ். அண்ட் அதே போல் இந்த பொசிஷனில் வந்து குயின் S3 போட்டு ஒரு சில ட்ராப் வந்து செட்டப் பண்ண முடியும். குயின் டு C8 இந்த இடத்துல விளையாடினாங்க அப்படின்னா இந்த குயின் C8 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளாக் விளையாடக்கூடிய ரொம்ப காமனான ஒரு மூவ். அதனால் இதை நம்ம பார்த்தாகணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கேமை வின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அதர்வைஸ் நீங்கள் நைட் குயின் அடிச்சிங்க அப்படின்னா தென் பிஷப் H7. நீங்கள் நைட்டில் வெட்டினீங்கன்னா குயின் டைரெக்டாக போயிடும். அதர்வைஸ் கிங்கை மூவ் பண்ணிங்கன்னா தென் டிஸ்கவரி கொடுத்து குயினை வின் பண்ணிடலாம். ஸோ இந்த லைனில் குயின் H3 வந்தாலே அந்த ஒரு டாக்டிக்கல் ஐடியா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பிளாக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். பட் இங்கே தால் வந்து கேசல் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் A6 பதில் அகெயின் வந்து இந்த குயின் C8 வந்து இங்கே விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் குயின் S3 விளையாடாக்கா நைட் E5 இருக்குது. குயின் ட்ரேட் பண்ணிடலாம். அந்த டாக்டிக்கல் ஐடியா இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. முன்னே இருந்ததுக்கும் இதுக்கும் இதுதான் வித்தியாசம் இப்போ. பட் இங்கே A6 விளையாடுறதுனால தால் வந்து குயின் S3 விளையாடுறாரு. அண்ட் என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியாவாக தெரியும். இங்கே 2 பீஸ் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இங்கே டாக்டிக்கலாக நம்ம வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நைட்டில் வெட்ட முடியாது, குயினில் தான் வெட்டுவாங்க. பட் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த டயக்னல் நம்ம வந்து கட் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்குறாரு. சப்போஸ் G6 விளையாடினா என்ன அப்படின்னு சொல்லி அவர் G6 விளையாடுறாரு. அதே போல் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் என்ன அப்படின்னா H6 விளையாடிங்க அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிளை இன்வைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஜஸ்ட் பான் F4 போட்டுட்டு ரூக் F3 ரூக் G3ன்னு சொல்லி மேட் த்ரெட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான அட்டாக்கு. G6 விளையாடுறதுனால அழகாக டாஸ்கொயர் வீக்னஸ் கிரியேட் ஆகுது. அதை உடனே வந்து அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் டு H6. ஸோ H6 போனதுக்கப்புறம் ரூக்கை மூவ் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் பான் டு F4. பான் F4 F5 அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பான் வெஜ் அப்படின்னு சொல்லி யூஸ் சொல்லுவார்.
இந்த பான் வெஜ்னா ஜஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை நம்ம போயிட்டு டச் பண்ணி உடைக்க போகிறோம். ஸோ அதுக்கு அது ஒரு டிப்பிங் பாயிண்ட் மாதிரி நம்ம வந்து அதை என்கேஜ்மெண்ட் பாயிண்ட் இதை எப்படி வேணால் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிஷப் D6 போடுறாரு, பின் அதுக்கப்புறம் பின் போடுறாரு, திரும்ப பிஷப் E7 போகுது, அதுக்கப்புறம் F5. ஏன் வந்து அந்த பிஷப் இங்கே போட்டார் அப்படின்னா அந்த ப்ரெஷர் நைட் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால நம்ம F5 ஆட முடியாமல் இருந்தது. பின்னை போட்டுட்டு திரும்ப அந்த பிஷப்பை திரும்ப அங்கே போக வச்சுட்டு F5 வந்து போட்டார். இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேமில் C-takes D4 வந்து பார்க்குறோம். இந்த பொசிஷனில் வந்து F5க்கு அப்புறம் கேம் வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஸோ C-takes D4க்கு அப்புறம் இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் வந்து டால் அந்த நைட்டை வந்து கண்டுக்கவே இல்லை. ஆக்சுவலாக 2 நைட்டு ஹேங்கிங்கில் இருக்குது, இந்த நைட்டு 2 நைட் நீ எதை வேணா வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு அவர் F×G6 அடிக்கிறாரு. ஸோ F×G6 அடித்த உடனே அவர் Knight×E5 வந்து விளையாடுறாரு. அதுக்கு பதில் சப்போஸ் D×C3 விளையாடுனீங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் டு செக்மேட் இன் 3 moves. இந்த வேரியேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சப்போஸ் கிங்கை மூவ் பண்ணால் குயினால் செக்மேட் பண்ணிடலாம். அல்லது Knight×H7 அடிச்சிங்க அப்படின்னா G×H7, G×F7 அடிச்சிங்க அப்படின்னா கேம் வந்து பிளாக்கோட பக்கம் சாஞ்சிடும். ஏன்னா குயின் சாக்ரிஃபைஸ் நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, அட்டாக் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து சரியான கேப்சர். கிங்கால் கேப்சர் பண்ண கிங் G7 வந்தாங்க அப்படின்னா ரூக் F7 செக்கு, கிங் H8 அந்த நைட் G6 செக்மேட்டு. அதர்வைஸ் கிங் H8 போனாங்க அப்படின்னா நைட் F7 அதுக்கப்புறம் பிஷப் H6 செக்மேட்டு. அல்லது கிங் F8 இந்த லைனில் போனாங்க அப்படின்னா தென் ரூக் F6 பிஷப் H6 மேட்டு. அதர்வைஸ் நீங்கள் ஃபேன்சியாக வந்து குயினை ப்ரொமோட் பண்ணி கூட செக்மேட் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் அந்த நைட்டை வெட்ட முடியாது. ஸோ அதனால தான் வந்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய நைட்டை வந்து வெட்டுறாரு. அதுக்கப்புறம் பிஷப்×F6 ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட் த்ரெட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பிஷப்×F6 அடித்ததுக்கப்புறம் இந்த நைட் வந்து இந்த மேட் இங்கே வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு Queen×H7 அடிச்சிடுறாரு, அதுக்கப்புறம் மேட் த்ரெட் இருக்குது. ஸோ கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் நைட்டை வந்து ஓட வர்றாரு. ஸோ நைட்டெல்லாம் மூவ் பண்ண முடியாது, மூவ் பண்ணாக்கா அந்த பானை தான் வெட்டணும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு Knight×G6 வந்து விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் பிஷப்×G6 த்ரெட்னிங் மேட். ஸோ கேப்சர் பண்ணிடுவார். ஸோ ரூக் F3. ரூக் F3யோட ஐடியா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரூக்கை வந்து டபுள் பண்ண போகிறாரு. இப்போதைக்கு இந்த பொசிஷனில் அவர் வந்து ஒரு பீஸ் வந்து அப்பில் இருக்கிறாரு, ஓகேங்களா. பட் ஆனால் ஒரு பயங்கரமான அட்டாக் வந்து போயிட்டுருக்கு, அதை தடுக்கவே முடியாது. ஸோ ரூக் F3 அதுக்கப்புறம் ரூக் டபுள் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுறாரு டாலை. அண்ட் அதுக்கப்புறம் இதில் ரூக் E6. இந்த பொசிஷனில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் அப்படின்னா நான் Queen×B7 ஆடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஆடலாம். பட் டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் எங்கேயும் போகிறது கிடையாது, என்னால் கேப்சர் பண்ண முடியும்னு சொல்கிறார். ரூக் E6, ரூக் A/F1. சரி, இந்த நேரத்துலையாவது பிளாக் வந்து தன்னுடைய பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, லைக் பிஷப் C6 போட முடியுமான்னு பார்த்தா தென் அகைன் Queen×G6. ஸோ Queen×G6க்கு அப்புறம் அந்த பிஷப் F6 இருக்கக்கூடிய பிஷப் ட்ராப் ஆகிறத தடுக்கவே முடியாது. நீங்கள் கிங்கை மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஏன்னா குயினோட டிஃபென்ஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ கேம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் கிங்கை பேக் ரேங்கில் போட்டிங்கன்னா ரூக் F8 போட்டுடலாம். ஸோ கேமில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூக் E6க்கு அப்புறம் அவர் ரூக் A/F1 டபுள் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் C8. ரூக் C8க்கு அப்புறம் டால் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா Queen×B7 அடிக்கும். 24வது மூலையே வந்து பார்த்திங்கன்னா அப்ராமோவிச் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. பாஸ்கோ அப்ராமோவிச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிராண்ட் மாஸ்டரும் கூட. ஸோ ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்ப குயிக்கான ஒரு மினியேச்சர். ஸோ 24 மூலை வந்து பார்த்திங்கன்னா டால் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ அதான் நம்ம உங்களோட வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.